ஜார்ஜ் முல்லர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தார். அவர் வந்து இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பெரிய ஆர்ஃபனேஜ் ஒன்று நடத்திட்டு இருந்தாங்க, ஒரு பெரிய அநாத ஆசிரமத்தை. இந்த தேவனுடைய மனுஷன் வந்து இஸ் அ மேன் ஆஃப் ஃபெய்த். பயங்கர விசுவாசம் அவருக்கு. கையில் ஒன்றுமே இல்லைனா கூட பரவாயில்ல, பயங்கரமாக விசுவாசத்தோடு இருக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன். ஒரு நாள் அந்த ஆர்ஃபனேஜில் எப்பவுமே சப்ளைஸ்லாம் நல்லா வச்சுருப்பார். பிரெட் வச்சுருப்பார், பால் வச்சுருப்பார், எல்லாத்தையும் வச்சுருப்பார். அன்னைக்கு பார்த்து என்ன ஆச்சுன்னா, அந்த அப்பமும் அந்த மில்க், அப்போ பிரெட் அண்ட் மில்க் வாஸ் நாட் தேர். அந்த ஆர்ஃபனேஜில் முழுவதுமாக பிரெட் அண்ட் மில்க்கும் இல்லையா. இப்போ அந்த ஆர்ஃபனேஜில் ஒர்க் பண்ணி இந்த சிஸ்டர்ஸ்லாம் வந்து அவங்ககிட்ட சொன்னாங்களாம், சார் இந்த மாதிரி வந்து நம்மக்கிட்ட இப்போது பிரெட்டோ இல்லை, மில்க்கோ இல்லை, டின்னர் டைம் வந்துடுச்சு, குழந்தைங்கள்லாம் வந்து சாப்பாடுக்கு வருவாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி எல்லா ஜார்ஜ் முல்லர் தேவனுடைய மனுஷங்கிட்ட வந்து சொன்னாங்களாம். அப்போ அந்த ஜார்ஜ் முல்லர் கிட்ட வந்து நிற்கும்போது அவர் என்ன சொன்னாராம், எல்லாரையும் போய் உட்கார வச்சுருங்க, நான் ஜெபிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், இந்த மனுஷன் போயிட்டு ஒன்றுமே இல்லாத ஒரு சூழலில், ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமையில் இவர் போய் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். ஆண்டவரே ஒரு அதிசயத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார். நடந்த சம்பவம் என்ன தெரியுமாங்க, திடீர்னு ஒரு நாள் அவர் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது எல்லா பசங்களும் டைனிங் ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் யாரோ ஒருத்தர் வந்து நாக் பண்ணாங்களாம், கதவு திறந்த பிறகு இவர் போய் பேசுகிறார், என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவங்க சொன்னாங்களாம், சார் நாங்கள் வந்து பக்கத்தில் வந்து ஒரு மேரேஜ் ஒன்று நடந்துட்டு இருந்தது. அந்த மேரேஜில் நாங்கள் வந்து வி எக்ஸ்பெக்டட் சோ மெனி கெஸ்ட், நிறைய பேர் எதிர்பார்த்தோம். ஆனால் அதில் கம்மியான ஆட்கள் தான் வந்திருக்காங்க. அதனால் நிறைய சாப்பாடு ஒன்று மீந்துச்சு, நிறைய பிரெட் மீந்துச்சு. நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் தவிச்சிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் அந்த பிரெட்டை கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரெட்டை கொடுத்தாங்களாம். ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர் வந்து வானத்தை திறக்கிறார் பாருங்களேன், அனுகூலமான கதவுகளை திறக்கிறான்னு பாருங்களேன். ரெண்டாவது, இப்போ உங்களுக்கு மில்க் தேவை. இப்போது எல்லா குழந்தைகளும் பிரெட்டை சாப்பிட்டுட்டாங்க, ஃபுல்லாக சாப்பிட்டுட்டாங்க, இப்போ படுக்க போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு பால் கொடுக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அதே மாதிரி கதவு வந்து தட்டாங்களாம். கதவு திறந்தா ஒரு ஆள் வந்து சொல்கிறானா, ஐயா நான் இங்கேருந்து இன்னொரு கவுண்டிக்கு வந்து நான் மில்க் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன் என்னோடய வேனில். என்னோட லாரி வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு, அதனால் என்னோடய மில்க்லாம் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும், அடுத்த நாள் டைம் ஆகிடுச்சு, யாரும் வந்து ரிப்பேருக்கு வரமாட்டாங்க, அதனால் என்ன நடக்கும்னா இந்த மில்கில் கெட்டு போயிடும். அப்போது நான் பார்க்கும்போது இந்த இடத்துல லைட் எரிஞ்சதை பார்த்தேன், இங்கே யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மில்க் உங்களுக்கு தரலாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த குழந்தைகளுக்கு ஜார்ஜ் முல்லர் என்றதான தேவனுடைய மனுஷங்கிட்ட ஒன்றுமே இல்லாத ஒரு சூழலில், கையில் வாங்குறதுக்கு காசு இல்லை, ஆர்ஃபனேஜில் பிரெட் இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு சூழலில் அன்னைக்கு அந்த குழந்தைங்க திருப்தியாக சாப்பிடுவதற்கு ஆண்டவர் வழிவாசலை திறந்தாராம். ஹல்லேலூயா.